ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சகோ பெட் ஃபார்ம் ஆடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்ம் வந்துட்டு மிக்சடு ஃபார்ம் தான், எல்லாமே இருக்குது. அதில் ஆடுகளும் கொஞ்சம் ஃபேன்சி ஆடுகள் வச்சுருக்கோம். அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்துட்டு ஜேபி கிராஸ் ஜெமுனாபுரின்னு சொல்லுவேணும். ஏற்கனவே நம்ம ஊர்களில் இது உண்டு. ஒரு ஃபீமேல் தான், 4 மாதம் அந்த ஸ்டேஜு. ஒரிஜினல் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதோட அந்த ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பஞ்சு ஃபேஸ்ன்னு சொல்லுவேணும். காதும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது ஒரிஜினல் கிடையாது, கிராஸு. இருந்தாலும் நம்ம ஆசைக்காக வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்துட்டு வந்துட்டு கெனடியன் பிட்னி. இதுவும் ஃபுல் குவாலிட்டி எல்லாம் கிடையாது, ஒரு 80% ஓகே. இது ஒரு அழகாக இருக்கும், மானு மாதிரி தான் இருக்கும். சின்ன சைஸு, ஒரு 1.25 2 அடி ஹைட்டு தான் இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எப்போவும் ஓடிட்டு இருக்கும். நம்ம பின்னாடியே நடக்கணும்னு ஆசைப்படும். கொஞ்சம் சாப்பாடு போதும். ஆனால் ரொம்ப எப்போவும் மேலே ஹைட்டான இடத்துல ஏறி குதிக்கிறது, விளையாடணும், இதே மாதிரி கேரக்டர் தான் இது. இப்போ பார்த்துட்டு ஒன்று வந்துட்டு பார்பரி, அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் மாதிரி அந்த கலர் வந்துட்டு பார்பரின்னு சொல்லணும். இது புள்ளிமான் மாதிரி தான் கேரக்டர் எல்லாமே. இது ஒரு ஃபீமேலு. இப்போ அது வந்துட்டு இதுவும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும். இதை ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சகோபத்மா வியூஸுக்கு தெரியும் இந்த ஆடு. அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பீட்டல் கிராஸு. அதுவும் ஒரிஜினல் கிடையாது, கிராஸ் தான். எல்லாருமே சொல்லுவேன் பீட்டல்னு சொன்னால் பிளாக் கலர் தான் பீட்டலு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க இதை தான் சொல்லுவேணும். இது பீட்டல் கிராஸ் தான். இது ப்ரௌனும் அப்படி தான், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் அதுவும் பீட்டல் கிராஸ் தான். நாங்கள் ஃபீமேல் எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேலே இருக்கணும் இருக்கேன் ஃபீமேல் எல்லாம் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதுலேயும் ஒன்று வந்துட்டு அந்த ஜேபி கிராஸ் முதல்ல சொன்ன அந்த 4 மாதம், அதை வந்துட்டு இவங்க கூட சேர்க்க மாட்டணும். இவங்க எல்லாம் ஒரு பேட்சும் அதை வந்துட்டு எப்போவுமே அதை கூட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டணும். எல்லோரும் சேர்ந்து வெளியே தள்ளி விட்டுறோம். அது நாங்கள் வெளியே தான் போட்டிருப்போம். ஃபீமேலு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பெரிய அளவு சாப்பாடுன்னு சொல்லுறதுக்கு இல்லை, அளவு தான் சாப்பிடணும். மெயில் நல்லா சாப்பிடும். இதுலேயும் வந்துட்டு அந்த கெனடியன் பிட்மி வந்துட்டு கொஞ்சம் தான் சாப்பிடும். ஆனால் ஆக்டிவாக இருக்கும். கெனடியன் பிட்மி நம்மகிட்ட ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. அந்த பார்பரி நீங்கள் பார்த்தது வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணி விட்டுட்டு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. முதல்ல நாங்கள் இதெல்லாமே ஃபீமேல் எல்லாமே கீழே ஒரு சின்ன இதில் தான் விட்டுருந்தோம், ஒரு கூடு. அது இப்போ எடுத்து வெளியே விட்டு ஒரு 15 அடி நீட்டம், ஒரு 8 அடி அகலம், அதே மாதிரி கூடு செட் பண்ணி கீழே இருந்து மேலே அது போட்டு அதே மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்துட்டு மெயிலு, பார்பரி மெயிலு. இவன் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே, நம்ம ஃபேமிலி இருக்கிறதுலே கொஞ்சம் ஏஜ் ஒரு வயசு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன், யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டான். நம்மகிட்டையும் ரொம்ப அது ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு கொடுத்துட்டு தான் வெளியே எடுத்துகிட்டு போக முடியும், இல்லைன்னா சாப்பாடு கொண்டு விட மாட்டான். இவனை தாங்க தனியாக தான் வச்சுருக்கான், மற்ற ஆடுகள் கூட விட இல்லை. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது ரொம்ப அதான் என்ன சொல்லணுன்னா, இதே மாதிரியெல்லாம் அது நம்மகிட்ட ரொம்ப பழகும். சாப்பாடு கையிலேருந்து வாங்கி சாப்பிடுறது, நம்மளை காணலைன்னா பயங்கரமாக சவுண்டு போட்டு கத்தும். அதே மாதிரி இதையும் என்னென்னு சொன்னால் நம்ம ஊரில் கிடையாது, இது பார்பரின்னு சொல்லி இது வட இந்தியாவில் உள்ள ஒரு ப்ரீடு தான். அங்கே உள்ள நேட்டிவ் ப்ரீடு இப்போ நம்ம ஊரில் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவனும் பெரிய அளவில் சாப்பாடெலாம் கூட மீடியம் சாப்பாடு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கெனடியன் பிட்மி மெயிலு.
இவன் கொஞ்சம் சேட்டாக பிடிச்சவன் தான். எப்போவுமே முட்டிகிட்டே இருக்கணும். அவனுக்கு அந்த எங்கேயாவது கொண்டு இடிச்சிட்டே இருப்பான். மொத்தம் ஆக்டிவாக தான் இருப்பான். எங்கே மேலே ஹைட்டான இடங்கள்ல ஏறுவது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நிற்கிது. இந்த கனடியன் பிட்மி, இனி ஒரு கனடியன் பிட்மி, அந்த பிளாக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டில் தான் போட்டிருக்குது. சண்டை போடுவானே இவங்க கனடியன் பிட்மி தான் மாறி மாறி சண்டை போடும். தலையினால முட்டி முட்டி விளையாடும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் பிட்மி எல்லாம் சாப்பாடு கொஞ்சம் போதும். என்ன சொன்னால் மற்ற நம்ம ஊரில் உள்ள ஆடுகள் சாப்பிடுறதுலேருந்து பகுதி அவ்வளோதான் சாப்பிடும். எல்லா சாப்பாடும் அப்படி தான். இது பார்த்துட்டு பிளாக் பீட்டல், அதான் பீட்டல் கிராஸு. இதுலேயும் ஃபீமேலும் 2 இருக்குது. அந்த ப்ரௌனும் பீட்டல் தான், பிளாக்கும் பீட்டல் தான். பரவாயில்ல. இவன் ஒரு 7 மாதம் 8 மாதம் அந்த ஸ்டேஜ். 7 மாதம்தான். இதுவும் ஃபுல் குவாலிட்டி கிடையாது, கிராஸ் தான். ஒரு 60% தான், 65% தான் கிடைக்கும். அந்தளவு குவாலிட்டி நான் சொல்லுது. இப்போ மற்றபடி குவாலிட்டி என்னென்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பீட்டிலெல்லாம் 100 கிலோவுக்கு மேலே வெயிட் வைக்கணும்லாம் சொல்லுதாங்க. எங்களுக்கு வளர்த்து பழக்கம் இல்லை, இனி பார்த்தா தெரியும். இது ப்ரௌன் பீட்டல் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், நல்லா சாப்பிடுவேன். போன வாரம் தான் நாங்கள் அந்த டிமாமிங் பண்ணோம். அதனால் ஒரு சின்ன ஒரு டயர்டு உண்டு, இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எல்லாமே ஒரு கூட்டில் தான் போட்டிருக்குது. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல செப்பரேட்டாக போட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக. இல்லாத இது முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஹைதராபாத்தி கிராஸு ஒரு 8 மாதம் அந்த ஸ்டேஜ், 8 மாதம் 9 மாதம் அந்த ஸ்டேஜ். அவனும் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு குவாலிட்டி உண்டு. ஹைதராபாத்தின்னு சொன்னால் இவங்க என்ன குவாலிட்டி எப்படின்னா, இந்த ஃபேஸு, பஞ்சு ஃபேஸு, அந்த இயர்லேருந்து அந்த காதோட நீட்டம் அகலம், இதை வச்சு தான் இவங்க குவாலிட்டியை இது பண்ணணும். அது நம்ம ஊர்களில் இதை பற்றி பெரிய அளவில், நம்ம ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை பெரிய அளவாட்டு இது பண்ணதில்லை. கேரளா சைடெலாம் அவங்க வந்துட்டு இதை சரியான அது அந்த குவாலிட்டி பேஸாட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுவேன்.